தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் இனிமேல் எந்தொரு நிகழ்வையும் கொண்டாட அனுமதிக்க கூடாது என விமல் வீரவன்ச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். 35 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வீடு வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் உட்பட இன்றைய காணொளியில் கேலி சித்திரமும் இருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நாட்டில் இடம்பெற்ற மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிகள் வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஆதிகூடிய தொகையாக 40,000 ரூபாவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. எனவே நீங்கள் எத்தனை ஏக்கர் உங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டனவோ, விவசாய முயற்சிகள் பாதிக்கப்பட்டனவோ அதற்குரிய தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற விவசாயிகளுக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. எனவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மறக்காமல் தவறாமல் இந்த பதிவுகளை மேற்கொண்டு உங்களுக்குரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளவும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பயிர்களுக்கு என்று சொன்னால் நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, பூஞ்சி, மிளகாய் மற்றும் வெங்காயம் இது போன்ற பயிர்ச்செய்கைகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்து அவை அழிவுக்கு உட்பட்டிருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கும் 40,000 ரூபாய் மேக்சிமம் தொகையாக வழங்கப்படும், அதிகூடிய தொகையாக வழங்கப்படும். எனவே இந்த பதிவுகள் எல்லாமே இந்த அனர்த்தம் நிறைவடைந்ததன் பின்னர் உடனடியாக பதிவுகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே பதிவுகள் எல்லாம் நிறைவடைந்ததன் பின்னர் அந்த உரிய தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன. நாட்டில் இடம்பெற்ற சீரற்ற காலநிலைமை காரணமாக பலியானவர்களுடைய எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பல லட்சக்கணக்கானவர்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் காலநிலையை பொறுத்தவரை இன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து படிப்படியாக புயலினுடைய தாக்கமும் மற்றும் சூறாவளி காற்று போன்றவற்றினுடைய தாக்கமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க இருப்பதாக வானிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. எனவே எதிர்வரும் நாட்களில் அனைத்து நிலைமையும் சீர் செய்யப்பட்டுவிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் உடனடியாக அரசாங்கத்தினுடைய பதிவுகளும் ஆரம்பிக்கும். எனவே அன்பான மக்களே, வெள்ளம் மற்றும் இயற்கை அழிவுக்கு பின்னர் வரக்கூடிய தொற்று நோய்கள் மற்றும் இதர நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே அவற்றிலிருந்து எம்மை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று காட்டுங்கள். விழிப்புடன் இருப்போம். வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்கள் இனிமேலும் எந்தொரு நிகழ்வையும் எந்தொரு நினைவு நாளையும் கடைபிடிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அனுமதி வழங்கக்கூடாது. அதையும் மீறி அனுமதி வழங்கினால் நாங்கள் தென் பகுதியில் பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம், மக்களை திரட்டி பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி விமல் வீரவன்ச கூறியிருக்கின்றார். விமல் வீரவன்ச எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவார் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மாவீரர் நாள் அமைதியாக நடந்தது. அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்தது. நாங்கள் எல்லாரும் அது ஒரு மனநிறைவோடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறோம். இப்படி ஒரு கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிம்மதி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது அங்கே பிடிக்கல. இதுதான் பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு கொண்ட தூக்கி கொடுத்தா அது அங்கே பிடிக்காது கொஞ்சம் பேருக்கு. அப்புறம் அதை கிண்டி கொண்டே இருப்பினோம். எனவே இனவாதம் இனிமேலும் எடுபடாது நாட்டில். இருந்த போதிலும் கூட விமல் வீரவன்சா அப்படி சொல்லிக்கார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், தமிழ் மக்களாம் 27ஆம் தேதி கொட்டும் மழையென்றும் பார்க்காமல், வெயில் மழை புயலண்டு எதுவுமே பார்க்காமல் போய் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கணுமாம். அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாம். இப்படி மாவீரர்களுக்கு சுதந்திரமாக அஞ்சலி செலுத்துறது சிங்கள மக்களை கோவப்படுத்துமாம் என்று சொல்லி விமல் வீரவன்சா சொல்லி வச்சுக்கார். சிங்கள மக்கள் ஒன்றும் அப்படி கோவப்பட்ட மாதிரி தெரியல, அவர்கள் அதை கணக்கெடுத்த மாதிரியே தெரியல. ஆனால் விமல் வீரவன்சா மாதிரியான ஆக்கள் என்ன செய்வினோம், கிண்டி விட்டு கொண்டே இருப்பினோம். இதான் இந்த பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சலுகை கொடுத்தா போதும், உடனே அங்கே தொடங்கிடுவினோம். எனவே இந்த மாதிரியான இனவாதிகளை அடக்கி ஒரு ஓரமாக வச்சா மட்டும்தான் நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், எல்லாருமே அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் இவங்க ஏதாவது சொல்லி சொல்லி கிண்டி கொண்டே இருப்பினோம். எனவே இனிமேலும் நாட்டில் இனவாதம் எடுபடாது. அது காலாவதி ஆயிட்டுது. அவைண்ட உடம்புல சக்தி இருக்கும் வரைக்கும் கத்திக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் அது நீ எடுபட போறதில்லை, என்னவோ செய்யட்டும். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். எதற்காக இந்த நன்றி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவீரர் நாளை நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கடைபிடிப்பதற்கு அனுமதி வழங்கியதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன்.
அதேவேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதி மக்களையும் சென்று சந்தித்திருக்கின்றார். பல கிராமங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கின்றார். தன்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்கின்றார். நிலைமைகளை கேட்டறிந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் வடமாகாண ஆளுநரை சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். எனவே மக்களோட மக்களா நிற்கிற எவராக இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் பாராட்டுவோம், அதை நாங்கள் வரவேற்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவரை பாராட்டணும், இவரை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடும் எங்களுக்கு இல்லை. எனவே மக்களுக்கு சேவை செய்கிற எவராக இருந்தாலும் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். கடந்த 3-4 நாட்களாக அவர் தொடர்ச்சியாக மக்களோட மக்களாகவே நின்று கொண்டிருக்கின்றார். பல உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார். இதே போல ஏனைய பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் களத்திலே நின்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள், இந்த மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களோட நிற்கணும். மக்களோட சந்தோஷத்தில் நிற்கணும்ன்ற அவசியம் இல்லை, மக்களோட துன்பத்தோட கூட போய் நிற்கணும். இதுதான் முக்கியமானது. அப்படி நீங்கள் மக்களோட மக்களாக நின்று பாருங்கோ. இதுவரைக்கும் மக்களுக்கிட்ட போகாதாக்கள் இனி போய் பாருங்கோ. மக்களுக்கு உதவிகள் செய்து பாருங்கோ. மக்கள் தூக்கி உங்களை தலையில் வைப்பினம், கோபுரத்தில் வைப்பினம், அதை விட ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எங்குமே இருக்காது. இதுவரை 35 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு கொழும்பிலே வீடு வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் அமைந்திருக்கிற இடத்துல இருந்து 40 கிலோமீட்டருக்கு வெளியே அவருடைய வீடு இருந்தால் அவர் பாராளுமன்ற சுற்று வட்டாரத்தில் உத்தியோகபூர்வமான இல்லத்தை கோர முடியும். அப்படியான அனுமதி இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் இதுவரை 35 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வீடு வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த தகவலை சொல்லிக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்றத்தினுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய குஷானி ரோஹன தீர அவாதான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று சொல்லி மொத்தமாக 108 வீடுகள் இருக்காம். இந்த 108 வீடுகளும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெதிவெல்லா என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு வீட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்காம், ஒரு வீட்டு தொகுதியாக இருக்காம். இந்த 108 வீடுகளும் அங்கே தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு வழங்கப்படுறது. இந்த 108 வீடுகளில் 80 வீடுகள் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுமாம். மிச்சம் 28 வீடுகளும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுமாம். எனவே இந்த 35 பேரும் ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சி சொல்லி விவரங்கள் எதுவும் வெளியாக இருந்த போதிலும் கூட 35 பேர் இதுவரைக்கும் விண்ணப்பித்திருக்கிறார்களாம் அந்த வீட்டு தொகுதியில் தங்களுக்கு வீடுகள் வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். உங்களுக்கு தெரியும், பிரதான எதிர்க்கட்சியாகிய சஜித் பிரேமதாசா தலைமையிலான அந்த கட்சிக்குள்ள இன்னும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படையில. தேசிய பட்டியலை இறுதி செய்து அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாட்டுக்கு தேசிய பட்டியல் மூலம் இன்னென்னு சொல்லி தெரிவு செய்யறதுக்கு முதல் அடுத்த தேர்தலும் வந்துடும் போல நடக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு பிச்சல் புடுங்கல்கள் போய்கொண்டிருக்குது. அதை மிக அழகாக வெளிப்படுத்துது இன்றைய கேலி சித்திரம். என்னென்னு சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ள, அதாவது இந்த எதிர்க்கட்சி அவை இந்த வீட்டுக்குள்ள ஒட்டிய சண்டை, அந்த வீட்டினுடைய சுவரெல்லாம் இடியுது, கூரை பெய்யுது, வீடு அப்படியே அதகலப்படுது. அவ்வளவுக்கு உள்ளுக்குள்ள சண்டை போய்கொண்டிருக்குது. இந்த தேசிய பட்டியலில் யார் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார்ன்னு சொல்லி. இந்த கேலி சித்திரத்தினுடைய ஹைலைட், அதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், சஜித் பிரேமதாசா பிடிச்சி வெளியில விட்டுட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவர் சண்டை ஒன்றில் அவராக வெளியில் வந்தாரோ தெரியல, உள்ளுக்க சண்டை தாங்க இல்லாமல் அல்ல அவரை பிடிச்சி கலைச்சி விட்டுட்டாங்களோ தெரியா, தாங்க சண்டை பிடிக்க போகிறோம் என்று சொல்லி எப்படியோ சஜித் பிரேமதாசா வெளியில் நிற்கிறார். என்ன செய்யறது தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு அழகான கேலி சித்திரம் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்டிருக்குது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். எனக்கு தோன்றாத பல கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றும். எனவே உங்களுடைய கருத்துக்களை அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றேன். எனவே உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியை வெளிநாடுகளில் இருந்து பார்க்கின்ற அன்பான உறவுகளே, தாயகத்திலே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கு ஞாபகப்படுத்தி விடுங்கள். அரசாங்கம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுப்பனவுகளை வழங்க இருக்கின்றார்கள். அது சம்பந்தமான பதிவுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே அந்த தகவலை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.